எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிற ஒரு அரசியல் கட்சி, மக்களுடைய நலனை முன்வைத்து அரசியல் செய்கிற, அரசியலில் பயணிக்கிற ஒரு அரசியல் கட்சி என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் SDPI கட்சி எடுக்கிற அனைத்து முடிவுகளும் நன்கு ஆய்வு செய்து விவாதித்து மக்களுடைய நலனை இருக்கிற அக்கறையோடு அதை முன்வைத்துதான் நாங்கள் பல்வேறு முடிவுகளை, அரசியல் முடிவுகளை தொடர்ந்து எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நடைபெறப் போகிற RK நகர் இடைத்தேர்தலில் SDPI கட்சி பல்வேறு விஷயங்களை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து நடைபெறப் போகிற இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் TTV தினகரன் அவர்களை ஆதரிப்பது என்கிற முடிவினை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த வகையில் இப்போது நாங்கள் அவரை சந்தித்து எங்களது ஆதரவை இப்போது நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். நடைபெறப் போகிற தேர்தல் என்பது ஒரு இடைத்தேர்தல். அந்த வகையில் RK நகர் தொகுதி மக்களுடைய அந்த குறைகள், கோரிக்கைகள் ஏற்கப்படுவதற்கு, தீர்க்கப்படுவதற்கு, அந்த தொகுதியில் மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதற்கு ஆளுகிற அஇஅதிமுகவினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவது பேருதவியாக அமையும் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்டுகிறேன். அதோடு இப்போது தமிழகம் இருக்கிற இந்த சூழலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையோடு வலிமையாக நிலைபெற வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். அதிமுகவை சிதைக்க வேண்டும், பிளவுபடுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு சக்திகள் இன்றைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் வலிமையோடு இருக்கிற போதுதான் மதவெறி சக்திகள் தமிழகத்தில் தலை தூக்காமல் அது பாதுகாக்கப்படுவதற்கான வாய்ப்பாக அமையும் என்பதையும் நாங்கள் கருத்தில் கொண்டுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் TTV தினகரன் அவர்களை நாங்கள் ஆதரிப்பது என்கிற இந்த முடிவிற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே RK நகர் தொகுதி மக்களுக்கு நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் என்பது, உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கு, RK நகர் தொகுதி மக்களுடைய அந்த கோரிக்கைகள் ஏற்கப்படுவதற்கு, அந்த தொகுதியில மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதற்கு TTV தினகரன் அவர்கள் வெற்றி பெறுவது பேருதவியாக அமையும் என்கிற காரணத்தினால் நீங்கள் அஇஅதிமுகவினுடைய வேட்பாளர் TTV தினகரன் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.